இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. லூக்கா 18:1 இன்னும் சில வசனங்கள் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். 7வது வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த வாரத்துல ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்கிறோம். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தியானித்தோம். கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அதே மாதிரி சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலே சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், ஜெபம் என்பது ஒரு நாள் செய்துவிட்டு அநேக நாட்கள் செய்யாமல் இருப்பதல்ல. கொஞ்ச நாட்கள் ஒரு நல்ல ஜெப வாழ்க்கை, அதன் பிறகு ஆண்டவரையே மறந்து மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்து உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம், திரும்ப ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பாடு வரும் பொழுது திரும்பமாக ஒரு ஜெப வாழ்க்கை, ஆண்டவரை தேடுவதும் ஆலயத்துக்கு போவதும். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிர்பார்ப்பது ஸ்டெடியான, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒரு சீரான ஒரு ஜெப வாழ்க்கை, சோர்ந்து போகாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதானால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. எப்படி ஒரு வேலைக்காக முதலாவது ஒரு நேர்முக தேர்வு, அதன் பிறகு ஒரு இன்டர்வியூ, அதற்கு அடுத்தது சில பரீட்சைகள், கடைசியிலே அந்த வேலையிலே சேர்ந்து கொள்ளும்படியான ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதோ, இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு படிப்படியான உயர்வு. எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அவர்களிலே சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் என்ன பரீட்சை வைத்து தெரிந்து கொள்ளுகிறார், எந்த குணத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளுகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தெரிந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஜெபித்த பொழுது கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் கூட, இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு பதில் வரவில்லை. இன்னும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அப்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். நீ போக வேண்டிய பிரயாணம் இதுவே என்று சொல்லி உங்களோடு கூட வழித்துணையாக வருகிறார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற அந்த காரியத்திலே இன்னும் ஒரு அற்புதத்தை நீங்கள் காணவில்லை, நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். உங்கள் ஜெபம் அவருக்கு பிரியமானது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் கர்த்தர் நிறைய காரியங்களை உலகத்திலே செய்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவராய் கர்த்தர் இருக்கிறாரா உங்கள் காரியத்திலே. உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும். உங்கள் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார். உங்கள் அன்பின் உண்மை ஒருவேளை சோதிக்கப்படலாம். உங்கள் விசுவாசம் ஒருவேளை சோதிக்கப்படலாம். கர்த்தர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பு ஒருவேளை சோதிக்கப்படலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நீங்களும் அவரை நேசிக்கிறீர்கள்.
அவர் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். எப்படி அந்த யோபு மேல் கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அவனை மறுதலிக்க மாட்டான், பொல்லாப்புக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற அந்த உத்தமத்திலே யோபு உறுதியாய் இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் யோபின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அதே போல கர்த்தர் உங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த தாமதம். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், பாதி வழிக்கு மேலாக, 3/4 வழிக்கு மேலாக நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். இனி கொஞ்சம் தூரம்தான். அவ்வளவு தூரத்தையும் தாண்டினதும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பலத்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை என்று சொல்லத்தக்கதான பலத்த காரியங்கள், பலத்த அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல கர்த்தரை சார்ந்து அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது, உங்கள் ஜெபத்தை விடாமல் இருக்கும் பொழுது பலத்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த ஓமையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமையிலே அந்த நியாயாதிபதிக்கு மனம் இல்லை. மனுஷருக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி, மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதி, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி. ஆனால் பொறுமையாக திரும்ப திரும்ப இந்த ஏழை விதவை கூப்பிடுகிறது நிமித்தம் பதில் செய்கிறார். ஒரு மனிதன் அப்படி செய்தால் கர்த்தர் செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பொறுமையோடு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உங்கள் உபத்திரவத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். உங்கள் கண்ணீரின் நாட்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அழுகைக்கு பதிலாக துதியை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து தொடர்ந்து இந்த போராட்டத்திலே இன்னும் நீங்கள் போராடி ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னும் அந்த ஜெபத்தை விட்டு விடாமல் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே நீங்கள் வழுவி போகாமல் அவரையே சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய வல்லமையை நாங்கள் தியானித்தோம். ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு பதில் அளிக்கிறீர். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உடைய வார்த்தைகளை கொண்டு தியானித்தோம். கர்த்தாவே, இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த 7 நாட்களும் தொடர்ந்து இந்த செய்திகளை அவளோடு கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நீர் இப்பொழுது ஊற்றுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பலன் அவர்களை நிரப்புவதற்குறாமா, நம்முடைய வல்லமை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் கொள்ள பண்ணோப்பா. ஜெபாவினால் நிரப்பும். எனக்கு ஜெபிக்க முடியவில்லை, நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப ஆவி இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ளிருக்கிற என் ஆவினால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னாரே, அந்த அபிஷேகம், அந்த ஆவி உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெப ஆவியை நீர் ஊற்றும், அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மன்றாட்டின் ஆவியை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தோம்ப்பா. திரும்பமாக நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் எங்களை, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் நல்ல செய்திகளோடு சந்திக்க செய்யோம்ப்பா. அந்த நேரத்தில் விசேஷமாக மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கரத்தை அதன் மீது நீர் வைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியம்ப்பா. அது உம்முடைய சேனல் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால ஏசப்பா, அதுல வருகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்னாலையும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பேசுகிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மகிமை டிவியில செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு
நபர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் நிறைவாய் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டாம்பா. இதை நடத்துகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபை விசேஷமாய் இறங்கட்டும். ஏசப்பா, எல்லா தேவைகளையும் சந்தியும். சரீர சுகத்தை தாரும், பலனை தாரும், உற்சாகமான ஆவியை தாரும் ஆண்டவரே. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஏசப்பா காத்திருக்காதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அந்தந்த நேரங்களிலே அந்தந்த ஆசீர்வாதங்களை நீர் கொடும் ஏசப்பா. எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆசீர்வதி. உம்முடைய கிருபைக்குள்ளே பொதிந்து கொள்ளும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இதனால் உண்டாகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். உமக்கே அதை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.